அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சுவையான காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் குழம்பு புதுசாக கற்றுக்குறாங்க வைக்கிறதுக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பழகலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் காரக்குழம்பு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்துலேயும் அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போடுறதுனால தான் நல்ல அந்த காரக்குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். அந்த வதக்கும் போது தான் அந்த மிளகா வாசனை, அந்த பச்சை வாசனை போகும். வதக்கிட்டு அதுக்கு ஓரளவு தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம என்ன காய் போடுறோம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டோன்னா நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை வேக விடணும். வேக விட்டுட்டு அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது நல்லா வெந்துட்டு பாருங்கள். நல்லா காயெல்லாம் ஓரளவு வெந்தோன்னே அந்த உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு புளி ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். முன்னாடியே புளி ஊற்றினோன்னா அது கொஞ்சம் காயெல்லாம் மரத்து போயிடும். அதை நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் நம்ம புளியை ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டோன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடும். நல்ல சூப்பரான சுவையான காரக்குழம்பு. பிகினர்ஸு, நமக்கு குழம்பே வைக்க தெரியலன்னா கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். புதுசாக இப்போ தான் நான் சமையல் தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு, மஞ்சத்தூள் நம்ம சாம்பார் பொடியிலே போடுறதுனால தேவையில்லை. அதனால் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.